பொறுமை 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 தோழர்கள் பொறுமை. எல்லாம் ரெடிங்களா? வந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கிற வெயிட் பண்றேன். தோழர்கள் மீடியா தோழர் கொஞ்சம் இறக்கிற கொஞ்சம் ஓகே சொல்லலாமா? ஓகே. தொகுதி சீரமைப்பு தொடர்பான அந்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தை இன்று தாவேகா அரசு இன்று கூட்டியுள்ளது. முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கருத்துக்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் இது. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் எண்ணிக்கையை கூட்டுறதுனால இதை ஆதரிக்கலாமேங்கிறது ஒரு பாஜகவுடைய கருத்து. அந்த கருத்தை ஆமோதிச்சு இன்னைக்கு பல எதிர்க்கட்சிகள் அந்த நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாஜக அரசு 50% நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கூட, அப்போ தமிழ்நாடுக்கு இன்னைக்கு 7.18 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் நமக்கு இது இருக்கு. அந்த விகிதாச்சாரம் குறையாது அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கலாமேன்னு சொல்கிற மாதிரி அவங்க பாஜக சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு நல்ல விஷயம் தானேன்னு சொல்கிறாங்க, பல எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, இது எண்ணிக்கை அடிப்படையில் மாத்திரம் கிடையாது. குறிப்பாக என்னென்னா 50 விழுக்காடு அவங்க கூட்டினாலுமே இந்திய அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டியூஷனுடைய 81(2A நினைக்கிறேன், அதன்படி என்னென்னா சென்சஸ் 2026 சென்சஸ் முடிஞ்ச உடனே அந்த அரசியல் சாசன அந்த சட்டப்படி என்னென்னா மறுபடியும் நமக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 59 இப்போ கொடுத்தாலுமே அது நாளைக்கு 40க்குள்ளே தான் வந்துடும் உங்களுக்கு. அதனால நமக்கு என்னென்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாஜக அரசு இதை திசை திருப்புறதுக்காண்டி நீங்கள் எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்கள் கூட்டுறேன்னு சொல்லி ஏற்றுக்கணும்னு சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன் அந்த பவுண்டரிஸ் ஒவ்வொரு தொகுதியை உடைய எல்லைகளை தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். அது ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு இதுதான். அவங்க என்னென்னா நாளைக்கு குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். குறிப்பாக அசாமில் அதுதான் நடந்திருக்கு. அசாமில் என்னென்னா இந்த டீலிமிட்டேஷன் படி தொகுதி சீரமைப்பு அடிப்படையில் அவங்க அங்கே சிறுபான்மையினர் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க சிறுபான்மையினருடைய அங்கே அரசியல் பிரதிநிதி இல்லாமல் மாதிரி போயிடுச்சு. இப்போ அது போன்ற சில இதுவும் நடக்கலாம். இன்னொன்று என்னென்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதனால் இன்னொன்று டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்குறாங்க இந்த மசோதாவில். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் இருக்கிறாங்க? முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க இருக்கிறாங்க. இவங்க அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த முடிவு எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு எதிரான முடிவு ஒன்றிய அரசுக்கு சார்ந்த ஒரு இதை எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு காவேரி விஷயமா நம்ம பேச முடியறதில்ல. நம்முடைய ஜிஎஸ்டி சம்பந்தமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சம்பந்தம் எதுவும் பேச முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்க 50 விழுக்காடு மேலே கூட்ட போகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அரசியல் சாசனப்படி அது குறையும் பொழுது மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குறதுனால இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா ஸ்டேட்டஸ்கோ, அதாவது 1975 2001 எடுத்த முடிவு அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம். 39 இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு எண்ணிக்கை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அது தொடர வேண்டும். அது எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. அதுக்குண்டான அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுதான் நம்ம கொண்டு வரணுங்கிறதா நிலைப்பாடு. டெல்லியில பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த டீலிமிட்டேஷன் பில், இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமான அந்த நகர்வுகள் அங்கே ஒன்றிய அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இது நீங்க ஆதரிக்கலாமே, நீங்க 50 விழுக்காடு அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் கொடுக்குறோமே, இப்போ நீங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அதை பாஜக இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் அப்படிதான் நம்ம டீலிமிட்டேஷன் ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் போய் பாருங்க. நீங்க அதுல பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடிவிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம ஆதரிக்கலாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற கதையை நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்ற முறை ஏப்ரலில் இந்த டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது அப்பொழுது தாவேகா அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், எந்த விதத்திலையும் அந்த டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்க முடியாது,
1975 2001 என்ன முடிவெடுத்தாங்க? இந்த 39 தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 7.18 விழுக்காடு அது தொடர வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் இதை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்தோம். அதே நிலைப்பாடு தான் தொடரும்ங்கிறதா அவர் முடிவெடுத்திருக்கிறார். நீங்க நான் ஒரு கருத்தை சொன்னேன். சில எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசு கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்க ஆதரவுள்ள சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யக்கூடிய நிலையிலே இருப்பதால் அந்த மசோதா ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்துவது போல ஒரு மசோதாவை தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற நிலையிலே இந்த மசோதா எந்த வடிவத்திலே கொண்டு வரப்பட்டாலும் அந்த தோற்கடித்து ஏற்கனவே காலநீட்டிப்பு செய்யப்பட்டது போல மீண்டும் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு இந்த 540